கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படின்னு பார்க்குறோங்க. 500 கிராம் பாறை மீன் எடுத்திருக்கேன். இது முள் கம்மியாக இருக்கும், குழந்தைங்க ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க. சில்லி சிக்கன் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் இது டேம் பாறை, கடல் பாறை ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 25 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதில் பாதி மைதா, ஒரு 25 கிராம் அரிசி மாவு. இது போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 3 ஆட் பண்ணுறோம். காரத்துக்காக மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கலர் பொடி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா தவிர்த்தரலாம். கலர் பொடி சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய போட்டுக்குங்க. சோடா உப்பு, மாவுக்கு போடுற சோடா உப்பு, பேக்கிங் சோடா அது ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு நான் தனித்தனியாக ஒரு 20 கிராம் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விடுங்க. ஏன்னா ஒட்டுக்கா தண்ணி ஊற்றும்போது கட்டியாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம ரெண்டாவது அதை கரைச்சிட்ருக்கணும். அதுக்காக முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிங்கன்னா கட்டி சேராமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி நிதானமாக பொறுமையாக கலக்குங்க. நல்லா டேஸ்ட்டு வரணும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே நீங்கள் கை வழி அந்த இதை பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். பாருங்கள், இந்த கண்டிஷனில் இப்படி எல்லாம் நல்லா கலக்கி ஒரு தோசை மாவு பதம் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தால் கையிலேருந்து இப்படி எப்படி விழுகுதுங்க. அந்த மாதிரி இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டை இதில் போட்டு அந்த மிக்சர் எல்லா பக்கமும் ஈவனாக அந்த மீனில் எல்லா பக்கம் ஈவனாக பிடிக்கிற மாதிரி நீங்கள் கலக்கி ஊற வைக்கணும். பொறுமையாக கலக்குங்க. அந்த மிக்சர் ஈவனாக எல்லாத்து மேலேயும் பரவி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பு காரம் மீனில் ஏறி நல்லா கிடைக்கும். இது அப்படியே ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க தட்டு போட்டு. அப்படி இல்லை அவசரம் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் அந்த உப்பு காரம் இதெல்லாம் அந்த மீனில் ஏறி சாப்பிடும்போது நல்லா கிடைக்கும். இல்லைன்னா அந்த வெள்ளையில் ஒன்றுமே இல்லாமல் மேலே இருக்கிற அந்த ஃபிஷ் ஃப்ரை ஆனது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், உள்ள டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் மிக்சர் அப்ளை ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க.
இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறோம். இதில் ஒரு இரும்பு வாணலி நான் வச்சுருக்கேன். மண் சட்டியோ இரும்பு வாணலியோ இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரை கொஞ்சம் கருகாமல் நல்லா கிடைக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் தாங்கும், அதனால உங்களுக்கு ஃப்ரை நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். அலுமினியத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹீட் அதிகமாக கம்மியாக அந்த மாதிரி இருக்கும், அதனால் அது கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த மீன் துண்டை ஒவ்வொன்றா போட்டு நல்லா கருகாமல் நல்ல ஒரு ரெட் கலர் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும், போட்டால் நுரை இப்படி நிறைய வரணும். நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயும் வைக்காமல் சிம்லேயும் வைக்காமல் ரெண்டுக்கும் நடுவில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கும். அப்படியே உங்களுக்கு கருகாமல் கிடைக்கும். அது அப்படியே ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுருங்க. எப்படி ஒரு 5 மினிட்ஸாவது ஆகுதுங்க பொரியலுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி கிடைக்குது. நுரை வர்றது கம்மியாயிருச்சு. மீன் கொஞ்சம் பாதிக்கு மேலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு 2 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நம்ம போட்டப்போ எப்படி வந்ததுங்க, இப்போ பாருங்கள் கம்மியாகிடுச்சு. மீனும் அந்த கலர் வந்துருச்சு. இந்த கலர் வர்றது தான் நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அந்த கலர் சிந்தட்டிக் கலர் போட்டோம். அது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற துண்டுகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இது வந்து இந்த பாறை மீன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முள் பெருசாக தான் இருக்கும், சின்னதாக இருக்காது. ஜிலேபி மீனெல்லாம் பார்த்திங்கன்னா முள் நிறையா இருக்கும், ஆனால் டேஸ்ட் இருக்கும். இது முள் ஓவராக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த பாறை மீன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். சில்லி சிக்கன் சாப்பிட்ட மாதிரி தான். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக, பார்த்தா கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல் இருக்கும். மீனுன்னு நிறைய குழந்தைங்க முள் காரணமாக வேண்டாம்பாங்க. இந்த பாறை மீனில் செஞ்சு பாருங்கள், முள் கம்மியாக இருக்கும். குழந்தைங்க மறுபடியும் மீன் வேணும்னு கேட்பாங்க. பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக எம்மியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். பாருங்கள் உள்ள எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, மேலே கிறிஸ்பியாக இருக்கும், முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.